வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச பயணத்தை தொடங்க போறோம். வானத்துல மினுமினுக்கிற நட்சத்திரங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு? பண்டைய கால ஜோதிட சாஸ்திரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு இந்த விளக்க காட்சியில ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க, பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ஒன்னா சேர்ந்து தேடலாம். நம்ம வாழ்க்கையில வர இன்பம், துன்பம் இதையெல்லாம் நிஜமாவே தீர்மானிக்கிறது எதுன்னு நாம பலமுறை யோசிச்சிருப்போம் இல்லையா? வானத்துல இருக்கிற இந்த 9 வானியல் கூறுகளுக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் ஒழிஞ்சிருக்கு? இது வெறும் கிரகங்களா, இல்ல கர்மாவோட விதிகளை செயல்படுத்துற பிரபஞ்ச தூதுவர்களா? இந்த கேள்விகளுக்கான பதிலத்தான் நாம ஒன்னா சுருக்கமாவும் ஆழமாவும் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணத்துல 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1 நவகிரகங்கள், 2 ஒளியின் தேவர்கள், 3 ஞானமும் வீரமும், 4 குருகளின் போர், 5 கர்மாவின் நீதிபதி, கடைசியா நிழல் கிரகங்கள். சரி, பயணத்தை தொடங்கலாமா? பகுதி 1 நவகிரகங்கள், பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்கள். பண்டைய இந்திய ஞானிகள் விண்வெளியை ஆராய்ஞ்சு உருவாக்குனதுதான் ஜோதிட சாஸ்திரம். இதுல மனிதர்களோட வாழ்க்கையில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துற 9 வானியல் உடல்களையும் அதை கட்டுப்படுத்துற தெய்வங்களையும் தான் நாம நவகிரகங்கள்னு சொல்றோம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நவீன அறிவியல் சொல்ற பூமி, யுரேனஸ், நெப்சூன் இதெல்லாம் நவகிரக கணக்குல வராது. நவகிரகங்களுங்கிறது வானியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு ஆழமான ரகசியம். பகுதி 2 ஒளியின் தேவர்கள், சூரியன் மற்றும் சந்திரன். இந்த உலகத்துக்கே ஆற்றலை தர்ற ஒளியின் தேவர்கள் இவங்கதான். பிரபஞ்சத்தோட ஆன்மாவா சூரியன் கருதப்படுறாரு. அருணன் ஓட்டுற பொன் ரதத்துல அவர் கம்பீரமா வலம் வர்றாரு. அந்த ரதத்தை இழுக்கிற 7 குதிரைகள் எதை குறிக்குது தெரியுமா? வெள்ளை ஒளியில மறைஞ்சிருக்கிற வானவில்லோட 7 வண்ணங்களைத்தான். நினைச்சு பாருங்க, நம்ம முன்னோர்களோட அறிவியல் சிந்தனை எவ்ளோ அபாரம். மறுபக்கம் இரவின் கடவுளான சந்திரன். தக்ஷனோட 27 மகள்களை இவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்கதான் நாம வானத்துல பாக்குற 27 நட்சத்திரங்கள். ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. சந்திரன் தன் மனைவியர் எல்லாரையும் சமமா நடத்தாம ரோஹிணி மேல மட்டும் அதீத அன்பு காட்டினாரு. ரோகிணி மேல மட்டும் அவர் அன்பு காட்டினதை பார்த்து தக்ஷனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உன் சக்திகள் நாளுக்கு நாள் குறைஞ்சு உன் அழகு முற்றிலும் மங்கி போகும் அப்படின்னு சந்திரனுக்கு ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்துட்டாரு. தன் ஒளியை இழந்து சந்திரன் தவிச்சப்போ சிவபெருமான் குறுக்கிட்டு அந்த சாபத்தோட வீரியத்தை குறைச்சு அவரை காப்பாத்தினாரு. அதனாலதான் சந்திரன் 15 நாட்கள் ஒளியில வளர்றதும் 15 நாட்கள் ஒளியில தேர்றதுமான அந்த அறிவியல் நிகழ்வு உருவானதுன்னு புராணங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. பகுதி 3 ஞானமும் வீரமும், புதன் மற்றும் செவ்வாய். இப்போ நாம அறிவுக்கு அதிபதியான புதன் கிரகத்தோட கதைய கேட்க போறோம். நவகிரகங்கள்லயே ரொம்ப புத்திசாலியான இவர் ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. இவர் ஏன் பாலினமற்றவரா மாறினாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு பின்னாடி வஞ்சகம், காதல், சாபம்னு ஒரு பெரிய காவியமே மறைஞ்சிருக்கு. அது என்ன கதைன்னா, ஒருமுறை சந்திரன் மாபெரும் ராஜசூய யாகம் நடத்தினாரு. அந்த யாகத்துக்கு வந்த தேவர்களோட குருவான பிரகஸ்பதியோட மனைவி தாரா சந்திரனோட தெய்வீக அழகுல மயங்கிடுறாங்க. அதோட விளைவா தாரா கருவுற்று புதனை பெற்றெடுக்கிறாங்க. இந்த உண்மையை அறிஞ்ச பிரகஸ்பதி கோபத்தோட உச்சியில பிறக்க போற குழந்தை பாலினமற்றதா மாறட்டும்னு சாபம் கொடுத்துடுறாரு. இப்படி ஆண் பெண் என்ற இருமைகளை கடந்தவரா புதன் இருக்கிறதாலதான் மனிதர்களோட உணர்ச்சிகளுக்கும் உயர்ந்த அறிவுக்கும் இடையில ஒரு பாலமா அவரால செயல்பட முடியுது. அறிவு உலகத்திலிருந்து உக்கிரமான போர்க்களத்துக்கு போலாமா? சிவப்பு நிற உடலோட பல ஆயுதங்களை தாங்கி நிக்கிற செவ்வாய் கிரகத்தை பத்தி பாப்போம். சிவபெருமானோட நெற்றி வியர்வையிலிருந்தோ இல்ல பூமிக்கு கிடைச்ச சிவப்பு பவழத்திலிருந்தும் செவ்வாய் பிறந்ததா சொல்றாங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் வலிமையா இருந்தா அளவற்ற தைரியமும் பெரிய லட்சியமும் கிடைக்கும். ஆனா அதே செவ்வாய் பாதகமான நிலையில இருந்தா நம்ம உள்ள இருக்கிற இருண்ட குணங்களான கோபம், வன்முறை, பொறாமை இதெல்லாம் தலை தூக்கும். பகுதி 4 குருக்களின் போர், பிரகஸ்பதி மற்றும் சுக்ராச்சாரியார். பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த 2 ஞானிகளுக்கு இடையில நடந்த கடுமையான போட்டிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? பிரகஸ்பதி தேவர்களோட குருவா இருந்து ஆன்மீகத்தையும் அறத்தையும் போதிச்சாரு. இன்னொரு பக்கம் அவரை விட அதிக அறிவாற்றல் கொண்ட சுக்ராச்சாரியார் அசுரர்களோட குருவா மாறினாரு. ஏன் தெரியுமா? தேவர்களோட தலைவனான இந்திரன் காட்டின ஓரவஞ்சனையாலதான் சுக்ராச்சாரியார் அசுரர்கள் பக்கம் போனாரு. அது மட்டும் இல்லாம போர்ல இறக்குற அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற அதிபயங்கரமான ரகசிய மந்திரத்தையும் அவர் சிவபெருமான் கிட்ட இருந்து கத்து வச்சிருந்தாரு. இந்த ரகசிய மந்திரத்தை கத்துக்க பிரகஸ்பதி தன் சொந்த மகன் கசனையே சுக்ராச்சாரியார்கிட்ட சீடனா அனுப்புறாரு. இத அறிஞ்ச அசுரர்கள் கசனை கொன்று
சாம்பலாக்கி சுக்கிராச்சாரியாரோட பானத்திலேயே கலந்துடுறாங்க. ஆனா தன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது தன் சீடன்தான்னு தியானத்துல அறிஞ்ச குரு அவன் தன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அவனுக்கு கத்துக் கொடுக்கறாரு. மந்திரத்தை கத்துக்கிட்ட கசன் தன் குருவோட வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து அதே மந்திரத்தால தன் குருவை உயிர்ப்பிக்கிறான். என்ன ஒரு பிரம்மாண்டமான கதை பாருங்க. ஆனா சுக்கிராச்சாரியாரோட பொண்ணு தேவயானியோட காதல அவன் மறுத்ததால தேவையான நேரத்துல அந்த மந்திரம் அவனுக்கு மறந்து போகணும் ஒரு சாபத்தையும் வாங்கிடுறான். பகுதி 5. கர்மாவின் நீதிபதி சனி பகவான். ஜோதிட சாஸ்திரத்துல மக்கள் ரொம்பவே தப்பா புரிஞ்சுகிட்டு அதே சமயம் ரொம்ப பயப்படுற ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தான். சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம அவரோட மனைவி சஞ்சனா தன் நிழலான சாயாவை தனக்கு பதிலா விட்டுட்டு போயிடுறாங்க. சாயாவோட தீவிரமான சிவபக்தியாலையும் சுட்டெரிக்கிற வெயில்ல அவங்க செஞ்ச தவக்காலையும் பிறந்தவர் தான் சனி பகவான். அதனாலதான் அவர் கடும் கருமை நிறத்துல பிறந்தாரு. அவர் பிறந்த உடனே தன் தந்தை சூரியனை பார்த்த அந்த முதல் பார்வையிலேயே ஒரு சூரிய கிரகணமே உருவானதாம். சாயாவோட தவ வலிமையால அளவற்ற சக்தியை பெற்ற சனி பகவான் மனிதர்களோட கர்ம வினைக்கேற்ப பலன்களை வழங்குற கர்மாவின் நீதிபதியா பிரபஞ்சத்தால நியமிக்கப்பட்டாரு. இங்கே நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சனி பகவானும் மரணத்தின் கடவுளான யமதர்மனும் சகோதரர்கள். யமதர்மன் ஒரு மனிதன் இறந்த பிறகுதான் அவனோட பாவங்களுக்கான தீர்ப்பை வழங்குவாரு. ஆனா சனி பகவான் அப்படி இல்ல. நாம உயிருடன் இருக்கும்போதே நம்ம கர்மாவிற்கான கணக்கை தீர்த்து நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனையோ இல்ல நல்ல காரியத்துக்கு வெகுமதியோ கொடுத்து நம்மை திருத்துறாரு. இதனாலதான் அவரை பார்த்து மனிதர்கள் இவ்ளோ அஞ்சுறாங்க. சனி பகவான பத்தின ஒரு ஆச்சரியமான ராமாயண குறிப்பு ஒன்னு இருக்கு. ராவணன் தன் மகன் மாவீரனா இருக்கணும்னு ஆசைப்பட்டு சனி பகவானையே சிறை பிடிச்சு வச்சிருந்தான். அப்போ சீதையை தேடி இலங்கை வந்த அனுமன் சிறையிலிருந்த சனியை மீட்டாரு. அதுக்கு நன்றியா உன்னை வழிபடுற பக்தர்களை நான் எந்த காலத்திலையும் துன்புறுத்த மாட்டேன்னு சனி பகவான் அனுமனுக்கு வாக்குறுதி கொடுத்தாராம். சனிக்கிழமைகள்ல மக்கள் சனி பகவானோட சேர்த்து அனுமனையும் வழிபடுறதுக்கு பின்னாடி இவ்ளோ ஆழமான ஒரு காரணம் இருக்கு. பகுதி 6. நிழல் கிரகங்கள் ராகு மற்றும் கேது. நம்ம பயணத்தோட இறுதி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இருள் மற்றும் மர்மத்தின் உருவங்களான நிழல் கிரகங்களை பத்தி பாப்போம். ராகுவும் கேதுவும் மத்த கிரகங்கள் மாதிரி பௌதிக உடல் கொண்டவே கிடையாது. அவைகளை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். கண்களுக்கே தெரியாத, ஆனா சூரியனையும் சந்திரனையும் மறைச்சு கிரகணங்களை உருவாக்குற அளவற்ற ஈர்ப்பு சக்தி கொண்ட வானியல் முனைகள் தான் இவை இரண்டும். புராணங்கள்ல இதுக்கு ஒரு அட்டகாசமான கதை இருக்கு. பார்க்கடல்ல கடையும் போது ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்கிற போல உருமாறி அமிர்தத்தை குடிச்சிட்டான். இது கவனிச்ச சூரியனும் சந்திரனும் உடனே மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு கிட்ட அவனை காட்டி கொடுத்துடுறாங்க. உடனே மோகினி தன் சுதர்சன சக்கரத்தால அந்த அசுரனோட தலைய துண்டிக்கிறாங்க. ஆனா அமிர்தம் குடிச்சதால அவனுக்கு உயிர் போகல. வெட்டுப்பட்ட அந்த தலை ராகுவாவும் தலையற்ற அந்த முண்டம் கேதுவாவும் பிரபஞ்சத்துல உருமாறிடுச்சு. தங்களை காட்டி கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கிறதுக்காகவே ராகுவும் கேதுவும் அவங்கள துரத்தி விழுங்குறதா புராணங்கள் சொல்லுது. இதையே நவீன அறிவியல் எவ்ளோ அழகா விளக்குதுன்னு பாருங்க. சூரியனோட பாதையும் சந்திரனோட பாதையும் வெட்டிக்கொள்ளும் 2 முக்கியமான புள்ளிகளை, அதாவது வடக்கு மற்றும் தெற்கு சந்திர முனைகளையே பண்டைய இந்தியர்கள் ராகு கேதுன்னு சொன்னாங்க. சந்திரன் சரியா அந்த புள்ளிகளை கடக்கும்போதுதான் வானத்துல கிரகணங்கள் நிகழுது. புராணமும் அறிவியலும் எப்படி ஒன்னோட ஒன்னு கச்சிதமா இணையுதுன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குல்ல. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச பயணத்தோட முடிவுல உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்றேன். இந்த கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கைய இயக்குதா? இல்ல நாம செய்யற நல்லது கெட்டதுங்கிற கர்மா தான் நமக்கான விளைவுகளை திரும்ப கொண்டு வந்து சேர்க்க இந்த கிரகங்களை ஒரு கருவியா பயன்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம செயல்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட அசைவுகளையே தீர்மானிக்குதோ என்னவோ. இந்த விளக்க காட்சி உங்களுக்கு நிறைய புதிய தேடல்களை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை தொடர்ந்து விரிவுபடுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.